ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன். பாகம் 16. இந்த முறை சத்ருகனன் அனுமனை அனுப்ப திட்டமிட்டான். ஆனால் அதற்குள் பரதனின் மகன் புஷ்கல், சித்தப்பா, இந்த முறை நான் செல்கிறேன். எனது அம்புகளால் அந்த சிறுவனை ஒரு நொடியில் வீழ்த்தி காட்டுகிறேன். என்னை செல்வதற்கு அனுமதியுங்கள் என்று கேட்டான். ஆனால் புஷ்கலை அனுப்புவதற்கு சத்ருகனின் மனம் ஒப்பவில்லை. புஷ்கல் மிகவும் அடம்பிடிக்கவே புஷ்கலை அனுப்பினான் சத்ருகனன். புஷ்கலோடு ஒரு சிறிய படையையும் அனுப்பினான். புஷ்கல் தனது படை வீரர்களுடன் மிகவும் தைரியமாக லவன் இருக்கும் இடம் நோக்கி சென்றான். புஷ்கல் வருவதை பார்த்த லவன், ஹஹாஹா, என்னவாயிற்று? அயோத்தியில் சண்டையிட வேறு யாரும் இல்லையா? உன்னை விட பெரியவராக்கிய சேனாதிபதியே என்னிடம் தோற்று போனார். நீ இங்கு வந்து என்ன செய்யப் போகிறாய் என்று சிரிக்க, அதற்கு புஷ்கல் பதில் ஏறும் கூறாமல் லவன் மீது தாக்குதலை ஆரம்பித்தான். அவனுடன் வந்த வீரர்களும் 4 திசைகளில் இருந்தும் லவன் மீது அம்புகளை செலுத்த ஆரம்பித்தனர். ஆனால் லவன் சிறிதும் அசரவில்லை. அவன் ஒரு மிக பெரிய மலையைப் போல் திடமாக நின்றான். அவனது வில்லிலிருந்து அம்புகள் மலையென பொழிந்தன. அவனது வேகத்தில் எதிரில் நிற்பவர்களால் அம்புகளை காணக்கூட இயலவில்லை. அத்தனை வேகம் லவனிடத்தில். படபடவென அனைத்து வீரர்களும் மரணித்து கீழே விழுந்தனர். புஷ்கலின் ஆயுதமும் கீழே விழுந்தது. புஷ்கலும் தோல்வியடைந்து மண்ணில் வீழ்ந்தான். அதனை கண்ட வீரன் ஒருவன் வேகமாக புஷ்கலை தனது தோளில் தூக்கி கொண்டு சத்ருகனிடம் ஓடினான். புஷ்கலின் நிலையை கண்ட சத்ருகன் மிகவும் துக்கமடைந்தான். அருகில் இருந்த கிராமத்திலிருந்து வைத்தியரை விரைந்து வரவழைக்கச் சொன்னான். விரைவாக அவனுக்கு சிகிச்சைகள் அளிக்க ஆரம்பித்தனர். அதே நேரம் காயமடைந்த வீரர்களுக்கும் சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தனர். இதை அனைத்தையும் பார்க்க சத்ருகனன் கோபமடைந்தான். அனுமனை வரவழைத்தான். அனுமான், இப்பொழுது நீ செல். என்ன நடந்தாலும் சரி, அந்த சிறுவன் இப்பொழுதே மரணிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். உடனே அனுமன் தனது கதையை தூக்கி கொண்டு வீரமாக ஜெய் ஸ்ரீராம் என்று கத்திக்கொண்டே லவன் இருப்பிடம் நோக்கி சென்றான்.